உங்ககிட்ட தான் சொல்றேன், கேக்குதா இல்லையா? கடை அடைச்சாச்சு. சாண்டி வந்துட்டு எப்படின்னா, சாண்டியை வந்துட்டு ஒரு சைக்கோவா காட்டியிருப்பாங்க. சைக்கோ மாதிரினா கொலை பண்ற மாதிரி மட்டும் இல்ல, இன்னொன்னு ஆல்ரெடி ஓப்பனிங் சீன்ல காட்டியிருப்பாங்க, கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த கலெக்டர் வீட்டுல கொலை பண்ணிட்டு வீடு ஃபுல்லா தேடி இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ரூமுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கும். அதை வந்துட்டு இவர் பாத்துருவாரு. பார்த்ததும் ஒரு டெவில் ஸ்மைல் ஒன்னு பண்ணுவாரு. அந்த சீனை அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா வெறும் கொலை மட்டும்தான் இவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அதாவது இவருக்கு கொலை பண்றதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, இவர் ஒரு சைக்கோவாச்சு, இவர் கொலை பண்றதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, அதுக்கான அர்த்தம் தான் இந்த ஸ்மைலு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் கன்வே ஆயிருக்கும். அந்த பொண்ணு கொடூரமா செத்து போக போறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்வே ஆயிருக்கும். பட் அந்த சீனை அப்படி என் பண்ணாம இன்னொரு ஷாட் வச்சு என் பண்ணிருப்பாங்க. அவர் சிரிச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவாரு. ஸோ அவரை வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லரா மட்டும் இல்லாம ஒரு விமன் அடிக்டராகவும் காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண போறாருங்கிறதா அந்த ஷாட்ல கன்வே பண்றாங்க. சேம் அதே மாதிரி அவர் இந்த காஃபி ஷாப் இருக்குல்ல, பார்த்திபனோட காஃபி ஷாப்புக்கு உள்ள வர்றதே அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணை பார்த்துட்டு தான் உள்ளேயே வருவாரு. ஸோ அந்த ஸ்ருதிங்கிற அந்த பொண்ணு பக்கத்துல வரும்போது கையை பிடிச்சி இழுப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், லியோவோட பெர்சன்டேஜ் இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்னு நடக்கும். சாண்டி அந்த பொண்ணு சவுண்ட் கேட்டு திரும்புவாருல்ல, அப்ப பின்னாடி ஹிப்ல கன் வச்சிருப்பாரு. அதை பார்த்ததுமே லியோட பெர்சன்டேஜ் அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ தென் கையை பிடிச்சி இழுத்ததும் பார்த்திபனா ஒரு அண்ணனா தடுக்கலான்னு போவாரு, அவர் கன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணிடுவாரு. தென் பார்த்திபன் உடனே உள்ள இருக்கிற லியோவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்திபனா இருக்கிற காசையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கொடுப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்னு லியோவுக்கு வழி விடுறது, இல்ல பார்த்திபனாவே இருக்கிறது. பட் அவர் அந்த இடத்துல லியோக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாரு, வெறும் பார்த்திபனா ஒரு அண்ணனா மட்டும் யோசிப்பாரு. உடனே அவருடைய அந்த டே 1 கலெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு எல்லா பணத்தையும் நான் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு.